ஹாய் வெல்கம் டு சாய் கிரியேஷன். இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தியோட vlog தாங்க பார்க்க போகிறோம். நான் என்னென்ன பண்ணேன் இதெல்லாம் தாங்க பார்க்க போகிறோம். இந்த விநாயகர் சதுர்த்திக்கு பார்த்தீங்களா, எங்கள் வீட்டில் எங்களுக்கு குடை வாங்கின்னு வந்தாங்க. இது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சுங்க. எப்போவுமே நான் இந்த மாதிரி குடை எங்களுக்கு வாங்கி கொடுத்ததில்ல. இது கொஞ்சம் பார்த்திங்கன்னா டபுள் டேப் போட்டு இந்த சைடு ஒரு நம்ம அதை ஸ்டிக் வைக்கிற மாதிரியும், மேலே பார்த்தீங்கன்னா ஒரு விநாயகர் குட்டியாக அழகாக கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு குடை வைக்கிற மாதிரி அழகாக விநாயகரும் வீட்டுக்கு வந்தாச்சுங்க. பார்க்கவே அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது எனக்கு இன்றைக்கி. சின்ன வயசுலலாம் பார்த்தீங்கன்னா நமக்கு கொடைன்னா அவ்வளோ இஷ்டமாச்சுங்க. இந்த கொடையை தான் கையிலேயே வச்சுட்டு சுற்றிட்டுருப்போம். அப்புறம் இந்த பார்த்திங்கன்னா விநாயகரை அழகாக நம்ம வீட்டில் வச்சாச்சுங்க. அதான் கேட்குறாங்க, என்ன கொடையை தூக்கி முன்னாடி வச்சுருக்க, பின்னாடி தானே வைக்கணும். எனக்கு சுத்தமாக ஞாபகமும் இல்லைங்க. எனக்கு தெரியவும் தெரியல கொடை பின்னாடி மட்டும்தான் வைக்கணுமான்னு. அப்புறம் பார்த்திங்கன்னா மல்லிகைப்பூ வீட்லேயே கட்டி வச்சுட்டு, அப்புறம் விநாயகருக்கு ரொம்ப எளிமை தானேங்க விநாயகர். அதனால எருகம்பூ மாலையும் நானும் வெத்தலை பாக்கு வச்சுட்டு சுவாமிக்கு முதல் மாலை போட்டுடலாம், சுவாமிக்கு எருகம்பூ மாலை போட்டுட்டு மல்லிகைப்பூ வச்சு சாத்திடலாம் அப்படின்ட்டு சுவாமிக்கு சாத்த ஆரம்பிச்சிட்டேங்க. அப்போ சொல்கிறாங்கங்க, இந்த மாதிரி கொடையெல்லாம் பின்னாடி வைக்க சொல்ல. அப்போ நான் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வீட்டில் வாங்க சொல்ல பாட்டிலாம் அந்த ஃபுல்லாக களிமண்லேயே வரும் பார்த்துருக்கீங்களா. கையில் தாங்க செய்வாங்க அப்போல்லாம். பார்த்தீங்களா, கையில் செஞ்ச அந்த விநாயகரை தான் நாங்கள் எடுத்துகிட்டு வருவோம். ஸோ விநாயகர் அப்போ தான் அந்த விநாயகரை பண்ண சொல்ல என்ன பண்ணுவாங்க, கிரீடம் ரெடி பண்ணுவாங்க. 4 சைடில் தட்டு எடுத்துன்னு போய் கொடுத்தா அந்த தட்டில் பார்த்தீங்கன்னா விநாயகரை வடிச்சிட்டு 4 பக்கமும் அந்த களிமண்ணை வச்சுட்டு சுவாமிக்கு வயிற்றுல அந்த கொஞ்சம் களிமண்ணை கொடுத்துருவாங்க காயின் வைக்கிறதுக்கு. இப்போ எல்லாமே மாறிடுச்சுங்க. எங்களுக்கு இப்போ இந்த மாதிரி தான் கிடைக்கிறது. ஊர் பக்கம்லாம் நல்லா கிடைச்சிது. பட் இப்போல்லாம் இதெல்லாம் கிடைக்கிறதில்ல. இந்த மாதிரி விநாயகர் தான் எனக்கு கிடைச்சிருக்கு. அழகாக திருப்தியாக சந்தோஷமாக நம்ம எடுத்துன்னு வந்தாச்சு. இந்த மாலை சாத்திட்டு பிரசாதம் ரெடி பண்ணலங்க சுவாமிக்கு. ஸோ நான் வெத்தலை பாக்கு இதெல்லாம் சுவாமிக்கு வச்சுட்டு நான் பாட்டுன்னு பிரசாதம் ரெடி பண்ணலாம். ஏன்னா நேரமாக ஆரம்பிச்சுடுங்களா. ஸோ பிரசாதம் ரெடி பண்ணதுக்கு பிரசாதம் பார்த்தீங்கன்னா சரி சுண்டல் சுவாமிக்கு சுண்டல் செஞ்சு வடை பாயாசம் இதெல்லாம் செஞ்சு ஃபைனலாக தானாங்க நம்ம கொழுக்கட்டை செய்வோம். சரி எங்கள் வீட்டில் எள்ளு கொழுக்கட்டை வழக்கம். இந்த எள்ளு கொழுக்கட்டையில் நானும் சரி மோல்டில் ட்ரை பண்ணால் நானும் ஒரு வாட்டி நானாக கரெக்டாக பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, இந்த மாதிரி விநாயகர் சதுர்த்திக்கு தான் அந்த மோல்டே எடுப்பேன். அது வரைக்குமே நான் கையில் பண்ணுவேன். சரி நம்ம மோல்டில் பண்ணணும்னா கரெக்டாக இந்த மாதிரி பூஜை டைமில் மோல்டு எடுத்துகிட்டு பண்ணி பார்ப்பேன். சுத்தமாக வரலைங்க. எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தேன் அந்த மோல்டில் வச்சு நம்ம இந்த வாட்டி மோல்டில் நம்ம பண்ணியே ஆகணும் அப்படின்னா. ஆனால் நான் ட்ரை பண்ணுறேன் எனக்கு அது மட்டும் சுத்தமாக வரல. எல்லோரும் அழகாக அந்த மோல்டில் பண்ணுவாங்க. நான் கையில் தாங்க பண்ணேன். இந்த கொழுக்கட்டையை கையிலேயே தான் பண்ணி முடித்தேன். இந்த வாட்டிவே எனக்கு மோல்டில் பண்ணால் சுத்தமாக வரல. சரி விடுங்க, நமக்கு என்னது வருதோ அதுதான் நம்ம ட்ரை பண்ணணும்லங்க. ஆனால் ட்ரை பண்ணேன், பார்க்கலாம் என்ன மிஸ்டேக்கு நம்ம அப்புறமா தெரிஞ்சு கற்றுக்க வேண்டியதுதான். சரி சுவாமிக்கு என்ன பண்ணால் நம்ம அந்த விநாயகர் செட்டுன்னு சொல்லுவாங்கங்க. எங்களதில் விநாயகர் செட்டு சொல்லிட்டு அப்படியே விற்கிறாங்கங்க நம்ம பக்கம். அதனால இந்த கரும்பு இந்த ஆப்பிள் அப்படியே செட்டாகவே கிடச்சிருச்சு. செட்டாக வாங்கின்னு அவருக்கு விநாயகருக்கு என்ன பிடிக்குமோ அந்த செட்டை அப்படியே வாங்கின்னு வந்தாச்சு. அப்புறமா பொரிக்கடலையும் ஸோ பொரிக்கடலை எல்லாம் வச்சுட்டு சுவாமிக்கு விளக்கேற்றிட்டோங்க. விளக்கேற்றிட்டு அழகாக சுவாமிக்கு பூஜை பண்ண ஆரம்பிச்சாச்சுங்க. பிரசாதம் வச்சுட்டு பூஜையும் பண்ணிவிட்டு ரொம்ப திருப்தியாக பண்ணியிருந்தோங்க. பாருங்கள், வடை சுண்டல் அப்புறம் அந்த எள்ளு நான் கொழுக்கட்டை செஞ்சதில் கொஞ்சமாக தனியாக எடுத்து வச்சேன். ஸோ அதுவும் அவருக்கு பிடிக்கும்லங்க. எள்ளு உருண்டை அப்படியே பண்ணி பாயாசம் பண்ணி சுவாமிக்கு அழகாக படைச்சாச்சுங்க. ரொம்ப சந்தோஷமாக இந்த வாட்டி திருப்தியாக விநாயகர் சதுர்த்தி போச்சுங்க. விநாயகர் பார்த்திங்கன்னா என்னோட ரொம்ப ஃபேவரெட்டுங்க இந்த கடவுள். ஏன்னா எது ஆரம்பித்தாலும் இவரை வச்சு தானங்க நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். அதுலேயும் பார்த்திங்களா நமக்கு நல்ல ஞானத்தை கொடுக்குறவருங்க. அதனால் எல்லாமே இவரை நினச்சி நான் ஸ்டார்ட் பண்ணுவேங்க. எந்த ஒரு விஷயம்னாலும் எல்லாமே நல்லதே நடக்கும். நல்லதே நினச்சி நல்லதே ஸ்டார்ட் பண்ணுவேன். நல்லதாக தாங்க நடக்கும். எந்த பிரச்சனை இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் நமக்கு எல்லாமே நல்ல ஞானத்தை கொடுப்பாருங்க இவர். திருப்தியாக பூஜ்யம் பண்ணிட்டுங்க ஈவினிங்கும் கோவிலுக்கு போயிட்டு வந்தாச்சுங்க. சுவாமியை சந்தோஷமாக நம்ம நிறைவாக சுவாமி கும்பிட்டு முடிஞ்சாச்சுங்க. உங்களுக்கும் எப்படி போச்சுன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி நெக்ஸ்ட் சூப்பரான வ்ளாகில் பார்க்கலாம். தேங்க்யூ அண்ட் பாய்.